السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. قال النبي صلى الله عليه وسلم: اللهم إني أسألك حبك وحب من يحبك وحب عمل يقربني إلى حبك، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தை அடைந்து 15ஆம் நாள் தராவீகை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை உடல் ஆரோக்கியத்தை தந்து அமல் செய்ய வாய்ப்பளித்த அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுண்டான காலங்களிலேயும் முழுமையான உடல் ஆரோக்கியத்தோடு அதிகம் அமல் செய்த நல்லவர்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் சேர்த்தல் புரிவானாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெரும் மதிப்பிற்குரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு அர்த்தமுள்ள ஆன்மீகம். ஆன்மீகம் என்பதற்கு பலரும் பலவிதமான வியாக்கியானங்களை, மொழியாக்கங்களை கூறுகிறது. மார்க்கத்தை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது எதுவெல்லாம் இறைவனின் அன்பை பெற்றுத் தருமோ, எதுவெல்லாம் இறைவனை அடைவதற்கு வழிவகுக்குமோ அவையெல்லாம் ஆன்மீகம். மற்றவர்களை பொறுத்தவரை இறைவனை அடைகிற வழிகள் தனியாகவும் மனிதனுடைய வாழ்வியல் வாழ்க்கை தனியாகவும் மற்ற மதங்கள் சொன்ன நேரத்தில் இஸ்லாம் வாழ்வியலும் ஆன்மீகத்தையும் இணைத்து வாழ்வியலின் ஒவ்வொரு பகுதியும் இறைவனை அடைகிற ஆன்மீகமே என்று சொல்லி காட்டியது. உலக ஆசாபாசங்கள் அனைத்தையும் துறந்து திருமணம் முடிக்காமல் பிரம்மச்சாரியாக வாழ்ந்து முழுக்க முழுக்க கடவுளை மட்டுமே தியானம் செய்து உலகத்தினுடைய எந்த விதமான அலுவல்களிலேயும் ஈடுபடாமல் இறைவனை மட்டுமே தியானம் செய்து அவனை மட்டுமே நினைத்து உருகி இருந்தால் மட்டுமே இறைவனின் அன்பை பெற முடியும், இறைவனை அடைய முடியும் என்று மற்ற சமயங்கள், மற்ற மதங்கள் கூறிய நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கைக்கு நேர் எதிராக திருமணம் முடிப்பதின் மூலம், கல்யாணத்தின் மூலமாக மனைவியினுடைய சந்தோஷத்தை அடைவதோடு, குழந்தை பாக்கியங்களை அடைவதோடு, மனைவிக்காக குழந்தைகளுக்காக
சிரமப்பட்டு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உட்பட அனைத்தையும் ஆன்மீகமாக காட்டினார்கள். எனவேதான் துறவரம் என்பது இஸ்லாத்தில் இல்லாதது என்கிற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஊர்ஜிதப்படுத்தினார். ஒரு மனிதன் காலியா இருக்கிற ரோட்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல எப்பவுமே அப்படிதான் போறாங்கல்ல. சரி, நாம காலியா இருக்கிற ரோட்ல 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒருத்தன் பைக்ல போறான். இடையில எந்த குறுக்க வர்றதுக்கோ எதுவுமே கிடையாது. ஸ்பீடா போறான். இவன் திறமையானவனா? மண்ணடி ரோட்ல 120 கிலோமீட்டர்ல ஒருத்தன் போறான், இவன் திறமையானவனா? கண்மூடிட்டு சொல்லிடுவோம் மண்ணடி ரோட்ல போறவன் திறமையானவன். 20ல போனாலே பெரிய கஷ்டம் மாமூருக்கு போறதுக்கு. அவன் 120ல போறான்னா திறமையானவன் தான். மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, எதுவுமே இருக்கக்கூடாது, எதை பத்தி யோசிக்க கூடாது, இறைவன் மட்டுமே. சரி, இது சாத்தியமா? முதல்ல எதை பற்றியும் யோசிக்காம எதுவுமே இல்லாம இறைவனை அடைவது சாத்தியமா, முடியுமா? மனிதனை படைத்த இறைவன் சொல்கிறான், நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக, துறவரத்தின் மூலமாக இறைவனை அடைய முடியாது. திருமணம் முடிக்காம ஆசாபாசங்கள் எதுவுமே இல்லாம சுத்தமாக கடவுளை மட்டுமே நினைத்துக் கொண்டு இறைவனை மட்டுமே நினைத்துக் கொண்டு இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. அதை விட சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு பொண்டாட்டிட்ட திட்டு வாங்கி பிள்ளைகிட்ட திட்டு வாங்கி ஃபீஸை கட்டி இதெல்லாம் சிரமத்தோடு சிரமமா அவன் அல்லாவே நினைக்கிறான்ல, அதுதான் திறமையானது, அதுதான் திறமைசாலி, அவன் தான் சாதனையாளர். அதுதான் உண்மையான ஆன்மீகம். அப்ப இந்த வாழ்க்கை தான் ஆன்மீகமா? நாம வாழ்ற மனைவியோடு மக்களோடு வியாபாரத்தோடு இப்படி இருப்பதுதான் ஆன்மீகமா என்றால், நம்மின் ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்மீகத்தில் கலந்து ஆன்மீகமாக மாற்றணும். நம்முடைய பார்வை ஆன்மீகமான பார்வை இருக்கணும், நம்முடைய பேச்சு ஆன்மீகமான பேச்சா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை இப்படி ஒவ்வொன்றிலும் ஆன்மீகம் கலக்கணும். அவ்வளவுதான். தனியா பியூர் ஆன்மீகம் அப்படின்னு மார்க்கத்தில் ஒண்ணு தனியா கிடையாது. ஒவ்வொன்றிலேயும் மார்க்கம் ஆன்மீகத்தை பார்த்தது. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, உன்னுடைய மனைவியினுடைய வாயில் நீ கொடுக்கும் ஒரு கவல உணவுதான் உன்னுடைய சதக்காவில் சிறந்த சதக்கா. எவ்வளவுதான் தான தர்மம் செஞ்சாலும் மனைவிக்காக கொடுக்கிற உணவு சாப்பாடு சதக்காவிலேயே சிறந்த சதக்கா. கடமை போட்டுதான் சாப்பாடு போட்டுதான் ஆகணும். ஆனா சாப்பாடு போடுறத கூட மனமு சந்தோஷமா போடும்போது அது நன்மைக்குரிய செயலாக மாறுது இல்ல. இந்த நன்மைக்குரியான செயலாக எதெல்லாம் மாறுதோ அதுதான் ஆன்மீகம். எதெல்லாம் நன்மையை பெற்று தருமோ அதுதான் ஆன்மீகம். மற்ற இசங்களை பொறுத்தவரை, மற்ற மதங்களை பொறுத்தவரை அகோரிக தான் பெரிய ஆன்மீகவாதியா இருக்கா. ஆமா, இப்ப லேட்டஸ்ட் ஆன்மீகவாதி அகோரிகள் தான். அவன் அகோரியா இருக்கிறானோ தெரியாது, நாம அவனை அகோரியா மாத்திடுறோம் ஒரு வழியா. ஒரு சேனல் விடாம, ஒரு யூடியூப் சேனல் விடாம போய் உட்கார்ந்து இன்னும் கொஞ்ச நாள் போனா அவனை மாதிரியே வேஷம் போட்டு போயிடுவாங்க. ஒண்ணுமே இல்லாம போய் உட்கார்ந்து அவனை ஒரு வழி பண்ணி, அவனுக்கு ஆசை இல்லைன்னா கூட ஆசையை உருவாக்கிடுவாங்க. இப்படியாவது நம்ம நடிக்கணும் அப்படின்ற ஆசைய உருவாக்குற அளவுக்கு பிணத்தை சாப்பிடணும், பிணத்தினுடைய மாமிசத்தை சாப்பிடணும், அதை சாப்பிடுறதுதான் உண்மையான சாப்பாடு. இல்லைன்னா 1 மாசம் 40 நாள் ஆனாலும் சாப்பிடவே மாட்டேன், தண்ணியை தொட மாட்டேன், சோறே சாப்பிட மனுஷனே இல்லை, ஒதுக்கி வைக்கணும். மனுஷன் இதெல்லாம் சேர்க்கவே கூடாது. இவங்கெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட வேண்டிய ஆன்மீகம் இதெல்லாம். அதே மாதிரி கிறிஸ்தவர்களை பொறுத்தவரை திருமணம் முடிக்காம அவர்கள் வாழுகிற வாழ்க்கை அதுதான் உயர்தரமான வாழ்க்கை. ஃபாதர் இருப்பாங்க, கல்யாணம் முடிக்கிற ஃபாதர் இருப்பாங்க, கல்யாணம் முடிக்காம இருப்பவர்கள் தான் உயர்தரமானவர்கள், ரொம்ப பெஸ்ட். அவங்க இறைவனுடைய கடவுளுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். இதுக்கு நேர் மாற்றமா தான் இஸ்லாம். கல்யாணம்லாம் முடிச்சு இருக்கிறவன் தான் ரொம்ப பெரிய ஆன்மீகவாதி. ஏன்னா அவனுக்கு யார் கல்யாணமே முடிக்காம ஒரு ஆன்மீகவாதியா இருக்கிறாரோ அவருக்கு பொண்டாட்டி கஷ்டம் கிடையாது, புள்ள கஷ்டம் கிடையாது, ஃபீஸ் கட்டுற கஷ்டம் கிடையாது, எந்த கஷ்டமும் இல்லாதவன் அல்லாஹ்வை நினைக்கிறது பெரிய கஷ்டமா?
நம்ம கூட சொல்லுவோம், என் ஒய்ஃபு என் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் செலவுக்கு நான் ஏத்துக்கிறேன்னு யாராவது சொல்லுங்க. நான் என் பாட்டுல 24 மணி நேரம் பேசாம பள்ளியாசல்ல இருந்து தஸ்பீ பிடிச்சி வேற எந்த வேலையும் கிடையாது. தொழுவுறேன், தஸ்பீ செய்றேன், இருக்கிறேன், இங்கேயே சாப்பாடு கொடுத்துருங்க, இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன், இங்கேயே இருந்துக்கிறேன், எந்த டென்ஷனும் கொடுக்க கூடாது. மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும், 1 லட்ச ரூபா செலவு சொன்னா நீங்க கொண்டு போய் கட்டிடணும். பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும், காசு கொண்டு போய் சேர்த்திடணும். இதுக்கு எல்லாத்துக்கும் ஒருத்தர் பொறுப்பெடுத்தா ஒருத்தரை கூட்டு வந்து பள்ளியாசல உட்கார வச்சு உனக்கு எந்த வேலையும் இல்லை, இதை மட்டுமே நீ செய்ய அப்படின்னா பெரிய கஷ்டமா? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஓதிக்கிட்டே இருக்கிறது, இறைவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது கஷ்டமா? ரொம்ப ஈஸி, ரொம்ப இலகுவான வேலை. நல்லதா போச்சு அல்ஹம்துலில்லாஹ். அப்படி ஒரு ஸ்கீம் மட்டும் ஆரம்பிச்சோன்னு வச்சுங்களேன், பள்ளியாசல இடம் பத்தாது. இப்போ போய் கூப்பிடுறோம்ல ஒருத்தரையா, பள்ளியாசலுக்கு வாங்க, தொழுவாங்க, அதுக்கு வாங்கன்னு கூப்பிடுறோமே. இப்படி ஒரு ஸ்கீம் மட்டும் ஆரம்பிச்சு பார்ப்போம். ஒரு யாராவது ஒருத்தருக்கு அவருடைய முழு செலவும் எங்களுக்கு சொந்தமானது, பைத்துல் மால் ஏத்துக்கும். உங்களுடைய ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாமே பைத்துல் மால் ஏத்துக்கும். உனக்கு என்ன வேலை? 24 மணி நேரம் பள்ளியாசல்ல இருந்து அல்லா அல்லா அல்லான்னு தொழுவணும், துவா செய்யணும், இதுலயே தான் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூப்பிடுங்க, வர்றதுக்கு தயாரா இருக்கு. இடம் பத்தாது, பள்ளியாசல் பத்தாது, இன்னும் பல பள்ளிவாசல்கள் கட்ட வேண்டியதாயிடும். இதெல்லாம் ஆன்மீகம். இது சரியான ஆன்மீகம் கிடையாது. ஆன்மீகத்தினுடைய வழியும் இது கிடையாது. சிரமங்கள் இருப்பதோடு ஒருவன் அல்லாவை நினைக்கிறான்ல, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நான் அல்லாவை நினைச்சு பார்க்கிறான்ல, அதுதான் உண்மையான ஆன்மீகம் என்கிறது இஸ்லாம். அதனாலதான் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகிற விஷயத்தை அல்லாஹ் சொல்றான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா முஃமின்களுக்கு மிகப்பெரிய கிருபை செய்திருக்கிறார். பெரிய உபகாரம் செய்திருக்கிறார். என்ன உபகாரம்? இஸ் பஅஸ மின்ஹும் இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். அவர்களிலிருந்தே ஒரு மனிதரை, அவங்கள மாதிரியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் கல்யாணம்லாம் முடிக்காம கொள்ளாம வாழ்ந்திருந்தாங்கன்னா நாம ரொம்ப ஈஸியா சொல்லிடுவோம், அவ பொண்டாட்டி பிள்ளை இல்ல அதனால அல்லாஹ் அல்லாஹ்னு வாழ்ந்தாங்க, நாங்கெல்லாம் அப்படியா? பொண்டாட்டி பிள்ளையோட எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்கு, இதோட எங்களை 5 வேளை தொழுவாங்கன்னா அது எப்படி முடியும் கேட்டிருப்போம். கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பாவது இருந்திருக்கும். ஆனா அந்த வாய்ப்பை அல்லாஹ் தரல. ஏன்? இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலம் மின் அன்ஃபுஸிஹிம். உங்களில் இருந்தே ஒருவரை, மலக்கெல்லாம் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கு இல்ல, ஒரு மனிதர் தான். ஆனா உங்களிலிருந்து ஒரு மனிதரே இப்படியெல்லாம் செயல்பட்டாங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க என்பதுதான் அதிசயம். அவரை போல நீங்க வாழணும். யத்லு அலைஹிம் ஆயாத்தி, குர்ஆனை அவர் ஓதி காட்டுவார், வ யுஸக்கீஹிம், அவர்களை தஸ்கியத்து செய்வார். அவர்களுடைய மனதில் உள்ள ஊசலாட்டங்கள், கஷ்டங்கள், குப்பைகள், கூலங்கள் எல்லாத்தையும் நீக்கி அவர்களுடைய மனதை பரிசுத்தப்படுத்துவார். வ யஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அவர்களுக்கு கிதாப் என்னும் வேதத்தையும், குர்ஆன் ஹதீஸ், வல் ஹிக்மா ஞானத்தையும் அவர் கற்றுக் கொடுப்பார். அப்படிப்பட்ட நபியை நாம் அனுப்பினோம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுவார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முதல் வேலை குர்ஆன் என்றால், அடுத்த வேலை தஸ்கியா என்கிற உள தூய்மை, மனசு தூய்மைப்படுத்துறது. ஒருவன் எப்ப ஆன்மீகவாதியாக மாற முடியும் என்றால், அவனுடைய வெளிரங்கத்தை வச்சு கிடையாது, அவனுடைய அந்தரங்கத்தை வைத்துத்தான் ஒருவன் ஆன்மீகவாதியா மாற முடியும். இவன் உண்மையான ஆன்மீகவாதி என்பது யாருக்கு தெரியும்? அவனுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. உண்மையிலேயே இவன் அல்லாஹ்வை சார்ந்தவர், இவர் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர், அல்லாஹ்வின் மீது உண்டானவர், எப்படி கண்டுபிடிக்கிறது? அவருக்கு மட்டும்தான் தெரியும். சரி, அப்ப வெளிரங்க அடையாளங்களை வைத்து ஒருவரை நாம் இவர் பெரிய சூஃபி என்றோ இவர் பெரிய வலி என்றோ நம்மால் தீர்மானிக்க முடியுமா? முடியும். தொப்பி போட்டு தாடி வச்சதுனாலதான் பழைய சொல்ல விட்டுருக்கோம். முஸ்லிம் யாருக்கு தெரியும்? தொழுகிறோம்ல, அதெல்லாம் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம்ல, நம்ம எல்லாம் முஸ்லீம் தானே. நீங்க என்ன முஸ்லீம்னு நம்புறீங்கல்ல, நான் உங்களை முஸ்லீம்னு நம்புறேன்ல. எப்படி நம்புறேன்? தொப்பியும் இல்லாம உட்கார்ந்துருக்கீங்கல்ல, தொப்பியும் இல்ல தாடியும் இல்லல்ல, எப்படி முஸ்லீம்னு நம்புறது? சஜிதா செஞ்ச அடையாளமும் இல்ல, எதுவுமே இல்ல. சாதாரண ஒருத்தர் மாதிரி ஒரு பேண்ட் போட்டு ஒரு ஷர்ட் போட்டு ஜாலியா வந்து உட்கார்ந்துருக்கோம், அவ்வளவுதான். இதே ஒரு ராமசாமியோ ஒரு குப்புசாமியோ வந்து உட்கார்ந்து இருந்தாலும் நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப கூட பாருங்க, நோன்பு திறக்கிற நிகழ்ச்சிகள்ல எவ்வளோ பேர், எவ்வளோ பள்ளியாசல பேர் நோன்பு திறக்கிறான். எனக்கு திக்குன்னு இருக்கும், என்னைக்கிட்டா லஜ்னாவை எடுத்து போட போறாங்களோ தெரியலையே, அங்க போன கஞ்சி நல்லா இருந்துச்சு அப்படின்னு. யாரு?
போடுறவன் யாரு, வந்து சாப்பிடுறது யாருன்னா ஏதோ ஒரு அரவிந்தோ யாரோ ஒருத்த பள்ளியாசலுக்குள்ள வர்றான். ஏன் நமக்கு அடையாளம் கண்டுபிடிக்க முடியல? நமக்கு தெரியுமா இவர் முஸ்லீம் இவர் முஸ்லீம் இல்லைன்னு யாருக்கா தெரியுமா? பள்ளியாசல் வர்றவங்க தொழுவுறாங்க, நமக்கு தெரியுது, சரி 5 வேளை தொழுவுறவர் முஸ்லீம் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். கஞ்சி நோம்பு திறக்க வர்றவரெல்லாம் இஸ்லாமியன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. சரி, அடையாளம் கண்டுபிடிக்காமலேயே அவர் முஸ்லீம்னு நம்பி அவருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றோம்ல, எப்படி? வெளிரங்கத்தை வச்சு பார்த்தா அடிக்கடி பள்ளியாசலுக்கு வர்றாரு, முஸ்லீமா தான் இருப்பார். அப்பாவை தெரியாது, உமாவை தெரியாது, அவங்க வீடு தெரியாது, அவங்க குடும்பத்தை தெரியாது, யாரையுமே தெரியாது. திடீர்னு ஒருத்தரை பாக்குறோம், இவர் நம்ம முஸ்லிம்னு நம்பணும். எப்படி நம்புவோம்? வெளிரங்க அடையாளத்தை வச்சுதான் முஸ்லிம்னு நம்ப முடியும். உள்ரங்கத்தை பொறுத்தவரை அது அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் உள்ளதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அதே போலத்தான் ஒரு வலியையோ அல்லது ஒரு இறைநேசனையோ வெளிரங்க அடையாளங்களை வைத்து நம்மால் இவர் வலி என்றோ இவர் சூஃபி என்றோ சொல்ல முடியும். ஆனால் அவர் உண்மையிலே வலியா உண்மையிலே சூஃபியா நமக்கு தெரியாது, அவருக்கும் அல்லாஹ்வுக்கும் தான் தெரியும். எல்லாருமே அப்படித்தான். நல்லவன் சொல்றது அப்படித்தானே? நல்லவன் கெட்டவன் ஒருத்தர் பார்த்து சொல்றோம்ல, எதை வச்சு நல்லவன் சொல்றோம், எதை வச்சு கெட்டவன் சொல்றோம்? அவருடைய வெளிரங்க நடவடிக்கைகளை வச்சு இவர் நல்லவர்னு சொல்றோம். ஆனா உள்ளுக்குள்ள அவர் எவ்வளவு பெரிய அயோக்கியன் அப்படிங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியறது இல்லை. அப்ப இது எல்லாமே வெளிரங்கத்தை வச்சுதான். அழகான ஒரு ஹுக்கும் சொல்லுவாங்க மார்க்கத்துல, நஹ்னு நஹ்குமு பில் லவாஹிர் வல்லாஹு யஹ்குமு பில் பவாத்தின். நம்முடைய வேலை என்னன்னா, நாமே வெளிரங்கத்தை வைத்து தீர்ப்பளிப்போம், ஹுக்கும் சொல்லுவோம். வெளிரங்கத்தை பார்த்துதான் நாம தீர்ப்பளிப்போம். உள்ரங்கத்தை வைத்து அல்லாஹ் தீர்ப்பளிப்பான். ஒருத்தன் தக்பீர் கட்டி தொழுதா அவனை முஸ்லீம்னு சொல்லுவோம். அவன் உண்மையிலேயே உருப்படியா தொழுவல்ல, எதையோ நினைச்சிட்டு தொழுதான் அப்படின்னா அது அல்லாஹ் கவனிச்சுக்குவான். அதுக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்க மாட்டான், அதெல்லாம் வேற சப்ஜெக்ட், அதுக்கும் நமக்கு சம்பந்தமே கிடையாது. அப்ப ஒரு ஆன்மீகவாதியை அடையாளம் காண்பது என்பது வெளிரங்கத்தை வச்சுதான் அடையாளம் காண முடியும். ஆனால் உண்மையான ஆன்மீகவாதி வெளிரங்கத்தை கொண்டு மட்டும் ஆன்மீகமாக இருப்பவன் அல்ல, தன்னுடைய உள்ரங்கத்தை ஆன்மீகமாக மாற்றிக்கொண்டவன். 2 உடல் உயிர், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் மனுஷன். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் மனுஷன். சில சமயங்கள்ல உடல்ல இருந்து உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா உடனடியா மையத்துன்னு சொல்லிடும். ஜனாசா எப்போ எடுக்கிறாங்க அப்படின்னு பேர் வந்துடும். அது மனிதன் என்கிற தன்மையை விட்டு தாண்டிடுது, அடுத்த கட்டத்துக்கு போயிடுது. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உறுப்புகள் எல்லாத்துக்குமே மதிப்பு. உயிர் உடம்பை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இந்த உடலுக்கு இந்த உடம்புக்கு உண்டான மரியாதை வேற விதமான மரியாதை. இந்த மரியாதை கிடையாது. பேச மாட்டாரு, நடக்க மாட்டாரு, ஓட மாட்டாரு, ஆட மாட்டாரு, அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டாரு, இதெல்லாம் மாறிடும். இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் இதுக்குண்டான மரியாதை. இந்த உலகத்தை ஆலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு என்ன பேரு? ஆலம். ஆலம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மா யுலமு பிஹி சானிய, படைத்தவனை எதை கொண்டு அறியப்படுமோ அது ஆலம். இதெல்லாம் வச்சு அல்லாஹ் இருக்கான்னு நம்புவோம், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் வச்சு அல்லாஹ் இருக்கிறான்னு நம்புவோம். எங்க இருக்கான்? ஒருத்தர் நடக்கிறாரு, பேசுறாரு, பாக்குறாரு, பழகுறாரு, இதை வச்சு இவருக்கு உயிர் இருக்குன்னு நம்புறோம், அப்படிதானே? எனக்கும் உயிர் இருக்கு, உங்களுக்கும் உயிர் இருக்கு. நான் பேசுறேன், அதனால உயிர் இருக்கு. நீங்க கேட்கறீங்க, தலையாட்டுறீங்க, கண்ணால அப்படியே முறைச்சு பாக்குறீங்க, டைம் ஆச்சுன்னா கடிகாரத்தை காட்டுறீங்க, அப்ப உயிர் இருக்கு. அப்ப உயிர் இருக்கு. இப்ப உயிர் இருக்குன்னு எப்படி தீர்மானிக்கிறது? பார்த்தோமா உயிர் எப்படி இருக்குன்னு? ப்ளூ கலரா, சிவப்பு கலரா, பச்சை கலரா, ஏதாவது தெரியுதா? உடலுடைய எல்லாமே நமக்கு வெளிரங்கத்துல தெரியுது. ஆனா உயிர் எங்க இருக்குன்னு தெரியல. தெரியலங்கிறதுனால உயிர் இல்லைன்னு சொல்லுவோமா? உயிர் இல்லையா? இல்ல, இருக்கு. எங்க இருக்கு? தெரியல. மா யுலமு பிஹி சானியா, அல்லாஹ்வை விளங்கக்கூடியதுதான் அல்லாஹ்வுடைய படைப்புகள். அல்லாஹ் இருக்கிறானா? இருந்துதான் ஆகணும். இல்லைன்னா உலகமா இருக்காது. உயிர் இருந்துதான் ஆகணும். உயிர் இல்லைன்னா உடலாக இருக்காது, மாறிடும். எல்லா இடத்துலையும் உயிர் எங்கெல்லாம் இருக்கு? எல்லா இடத்துலயும் இருக்கு. முடியினுடைய ஆரம்பத்துல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருக்கு. உயிர் இருந்தாதான் முடியே வளருது. உயிர் இருந்தாதான் முடியே வளரும். அப்ப எல்லாவற்றுக்கும் உயிர். ஒரு இடத்துல கூட உயிர் இல்லாத இடம் கிடையாது, எல்லாத்திலயும் உயிர் இருக்கு. ரூஹ் இருக்கு.
இருக்கிறதுனால தான் இயங்குது, இல்லைன்னா இயங்காது. அதே மாதிரி உலகம் முழுக்க அல்லாஹ் இருக்கிறான், இருக்கிறதுனாலதான் உலகம் இயங்குது, இல்லைன்னா உலகம் இயங்காது. அப்ப உயிர் உடல் முழுக்க இருக்கு, ஆனா எங்க இருக்குன்னு பார்க்க முடியாது, எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா இருக்கு என்பதை நம்புறோம். சும்மா நம்பல, உண்மையிலேயே இருக்கு. அதே மாதிரிதான் அல்லாஹ்வை பார்க்கல, ஆனா நம்புறோம். சும்மாவா பேருக்கா அல்லாஹ் இருக்கான்னு சொல்ல லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாங்க, அதனால நானும் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லியிருக்கேன், அப்படியே நம்புறோம். உண்மையிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் முழுமையாக அறிந்து சாட்சி சொல்கிறேன். எங்க போய் அறிஞ்சோம்? சொல்லும் போதே ஷஹாதத் கலிமானாலே அதான். ஷஹாதத் அப்படின்னாலே என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்தை நேரடியாக பார்த்து நம்புறதுதான் ஷஹாதத். சாட்சி சாட்சின்னு சொல்றோம்ல, ஷஹாதத்னா சாட்சி தான். சாட்சி யார் சொல்ல முடியும்? எங்கேயோ ஒரு கொலை நடந்தது, நான் இங்க உட்கார்ந்துருக்கேன், ஆமாமா கொலையை நான் பார்த்தேன், அந்த டைம்ல நீ இங்கெல்லாம் இருந்திருக்க, எப்படி பார்த்திருக்க முடியும்? இந்த சாட்சி செல்லாது. எந்த சாட்சி செல்லும்? அந்த கொலை நடக்கும் போது நான் அங்க இருந்திருந்தா, நான் அதை பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருந்தாதான் என்ன செய்ய முடியும்? நம்ப முடியும், சாட்சியா ஏத்துக்கொள்ள முடியும். நாம சொல்றோம் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன், அதுவும் முழுமையாக அறிந்து சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு நம்ம ஷஹாதத் கலிமா சொல்லியிருக்கோம். எங்க போய் அறிஞ்சோம்? எங்க போய் தேடணும்? இங்கதான் தேடணும். எப்படி? எனக்கு உயிர் இருக்கு நம்புறேன். எப்படி? என் கை ஆடுது, நான் பேசுறேன், எனக்கு கண் பார்வை இருக்கு, அப்ப உயிர் இருக்கு. அல்லாஹ் இருக்கிறான்னு நான் நம்புறேன். எப்படி? உலகம் கரெக்டா இயங்குது, சூரியன் கரெக்டா சுத்துது, சந்திரன் சரியான நேரத்துக்கு வருது, எந்த மாறுதல்களும் இல்லாம நடக்குது அப்படின்னா அல்லாஹ் இருக்கிறான். தானா இதெல்லாம் நடக்க முடியாது. அப்ப உண்மையிலேயே நம்ம சும்மா அல்லாஹ் இருக்கான்னு நம்பல, உண்மையிலேயே நம்ம அறிஞ்சுதான் நம்புறோம் அல்லாஹ் என்பவன் இருக்கிறான். அல்லாஹ் இருப்பதனாலதான் இதெல்லாமே நடக்குது என்பதை நாம நம்புறோம். அதே மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்கிறார், ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்தி வலா ரத்பின் வலா யாபிஸின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன். ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வதாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும். நம்ம கையில அடிபட்டா நமக்கு தெரியாதா? கையில அடிபட்டா தெரியாதா? தலையில அடிபட்டா தெரியாதா? காலில் அடிபட்டா கண்ணு பார்க்கவே இல்லை, ஆனா தெரியும்ல. உடம்பு உடல் முழுக்க நம்மால் உணர முடிகிறது. அல்லாஹ் என்பவன் உலகம் முழுக்க இருக்கிறார். உலகத்தில் எது எப்ப நடந்தாலும் அந்த நொடியே அல்லாஹ்வுக்கு தெரியும், அடுத்த நொடி இல்லை. எப்ப எது நடக்கிறதோ அப்பவே அல்லாஹ் அறிவான். ஒமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, அல்லாஹ்வுடைய அறிவில்லாமல், அல்லாஹ்வுடைய கல்வி இல்லாமல், அல்லாஹ்வுக்கு தெரியாமல் ஒரு இலை கூட உதிர்வதில்லை, அது கூட உதிராது. அப்ப அல்லாஹ் எங்கும் நிறைந்திருக்கிறான், எல்லாவற்றிலும், எல்லா இடத்திலேயும் அல்லாஹ் நிறைந்திருக்கிறான், எல்லா இடங்களிலும் பார்ப்பான், பார்க்கும் சக்தி இருக்கிறது, கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்றால் இந்த நம்பிக்கை யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அதுதான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி. யார் ஆன்மீகத்தினுடைய முதல் படிக்கே வர முடியாது என்றால், அல்லாஹ் என்ன கவனிக்கிறாங்கிறத நம்பலன்னா அவன் ஆன்மீகத்தினுடைய ஸ்டார்டிங் கூட வர முடியாது. யாருக்கு இந்த நம்பிக்கை இல்லையோ அவன் தான் மறைவாக தப்பு செய்வான், யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணுவான், ஊர்ல நல்ல பேர் வாங்குவான், எல்லாத்துலயும் நல்ல பேர் வாங்குவான், ஆனா அவன் கெட்டவனா இருப்பான், தனிமையில் கெடுதிகள் செய்வான், யாருக்கும் தெரியாம தப்பு பண்ணுவான். இவன்லாம் யார் அப்படின்னா அல்லாஹ் நம்மை கவனிக்கிறான் என்கிற நம்பிக்கை இல்லாதவன். இந்த நம்பிக்கை தான் ஆன்மீகத்தினுடைய முதல் படி. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜே என்னன்னா அல்லாஹ்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் என்னை முழுக்க கவனிக்கிறான் என்பதுதான் ஆன்மீகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். இது வந்தாதான் பிறகு ஆன்மீகத்தை பத்தியே யோசிக்க முடியும். இது கூட இல்லைன்னா தைரியமா தப்பு பண்றோம், கொஞ்சம் கூட யோசிக்காம தைரியமா ஹராமான விஷயங்கள் செய்யறோம், தைரியமா அடுத்தவனை பத்தி புறம் பேசுறோம், தைரியமாக அடுத்தவனை பத்தி அவதூறுகள் பேசுறோம் அப்படின்னா நாம அந்த ஸ்டேஜின் பக்கத்துல கூட போலன்னு அர்த்தம். அதனுடைய பக்கத்தில் கூட போக முடியல என்பது பொருள். அப்ப அதுதான் ஆன்மீகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதனாலதான்
ஆன்மீகத்தினுடைய நிலையே உள்ளம் சார்ந்தது, ஆன்மா சார்ந்தது. அதைத்தான் ஆன்மா அகம், ஆன்மீகம். ஆன்மாவை சார்ந்தது ஆன்மீகம், உள்ளத்தை சார்ந்தது, கல்வை சார்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்கல்ல, உங்களுடைய இன்னஃபில் ஜஸதி முதுஆ, உங்களுடைய உடலில் ஒரு துண்டு இருக்கிறது. இதா சலுகத் சலுகல் ஜஸது குல்லு வைதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு. அது நல்லாயிட்டா உங்கள் உடல் முழுக்க நல்லாயிடும். அது கெட்டு போனா உடல் முழுக்க கெட்டு போயிடும். அலா வஹியல் கல்பு, அதுதான் உங்களுடைய ஆன்மா, உங்களுடைய கல்பு. அது நல்லா இருந்தாதான் உங்களுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் பவர். நீங்க 100 ரூபாய் கொடுத்தீங்க, 4 பேர் பார்க்கணும்னு கொடுத்தா அதுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். மனசோட இஹ்லாசோட செஞ்சா அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகும். ஆன்மீகவாதிகள் யார் என்றால், எந்த ஆன்மீகவாதிகள் தங்களுடைய செயல்பாடுகள் அனைத்திலும் இறையச்சத்தோடு நடந்து கொள்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஆன்மீகவாதிகள். அவ்வளவுதான். ஆன்மீகவாதின்னா 40 நாளைக்கு குளிக்க கூடாது, ஆன்மீகவாதி அப்படின்னா தலைக்கு எண்ணெய் தேய்க்க கூடாது, பெரிய சடமுடி வச்சிருக்கணும், பின்னி இருக்கணும், அவர்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் ஆன்மீகத்தினுடைய உச்சத்தை தொட்டவர்கள். ரசூலுல்லாஹ்வோட ஒரு பெரிய ஆன்மீகவாதி கிடையாது. ஆனா நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து தலையில எண்ணெய் தேய்ப்பதும், எண்ணெய் தேய்ச்ச தலைய சீப்பால வாருவதும். தாடி வைக்கிறது மட்டும் சுன்னத்து இல்ல, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறதும் சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி எண்ணெய் தேய்க்கிற வழமை கொண்டவர்கள். சும்மா எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே விட மாட்டாங்க, கோதி விட்டு போய்கிட்டே இருக்க மாட்டாங்க. அதை அழகாக படிச்சு வாருவதும் சீவுவதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து தான். அப்ப எண்ணெய் தேய்க்காம அப்படியே சடையா அள்ளி போட்டுக்கிட்டு அது ஆன்மீகத்தினுடைய அடையாளமே கிடையாது, அடையாளம் கூட கிடையாது. இதுதான் ஒவ்வொன்றிலும் ஆன்மீகம். எப்ப வரும், எப்படி வரும்? இந்த உள்ளத்தினுடைய தூய்மை, உள்ளத்தை மாற்ற உள்ளத்தில் அல்லாஹ் சொல்றான்ல, அரஐத அல்லதி யுகذிபு பித்தீன் ஃபதாலிக அல்லதி யதுல் யதீம் வலா யஹுது அலா தஆமில் மிஸ்கீன் ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு நாசம்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். கேட்டுட்டு நாளையில தொழுகையை விட்டுறாதீங்க, இதுக்கு எதுக்குடா தொழுகணும், தொழுதாலே நாசம் உண்டாகுதுன்னு சொல்றான் அல்லாஹ். நம்ம தொழுது நாசம் வேணாம், நாசம் உண்டாக கூடாது, அல்லாஹ்வுடைய அன்பு வேணும், ரஹமத்து வேணுங்கிறதுக்கு தான் தொழுவே செய்றோம். அந்த தொழுகையே நாசமான தொழுகையா போனா என்ன பண்றது அப்படின்னா அல்லாஹ் அப்படி சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன். சில தொழுகையாளிகளுடைய தொழுகை அவர்களுக்கு நாசம்தான். எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் அவர்களுடைய தொழுகையில் பொதுபோக்காக இருப்பார்கள். தொழுகிறோன்ற எண்ணம் கூட இருக்காது, பள்ளியாசல்ல நிக்கிறோம் தொழுகிறோன்ற அந்த சிந்தனை கூட இருக்காது. அல்லாஹ் அக்பர்னு இமாம் ருக்குவுக்கு போகும், ஆமா இல்ல தொழுகிறோம் அல்லாஹ் அக்பர்னு போகும். அது வரைக்கும் தொழுத நீ எண்ணமே இருக்காது, எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும், சிந்தனை முழுக்க எங்கெல்லாமோ இருக்கும், எதெல்லாமோ நினைக்கும், எங்க இருக்காது, தொழுகிறோன்ற நினைப்பே இல்லாம தொழுவான். அந்த தொழுகை அவனுக்கு கேடாக அமையும். அப்படி இருக்கக்கூடாது. ஃபவைலுல் லில் முஸல்லீன் அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீனஹும் யுராஊன், அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக தொழுவார்கள். தொழுவது எதுக்காக? அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டி தொழுவார். இந்த தொழுகை அவனுக்கு பிரயோஜனம் இல்லை, அவனுக்கு நாசத்தை உருவாக்கும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்றான். அப்ப தொழுதால் ஆன்மீகவாதியா? தொழுகையாளி ஆன்மீகவாதியா? இல்ல, இஹ்லாசோடு தொழுகிற தொழுகையாளி ஆன்மீகவாதி. எப்படி தெரியும் இஹ்லாஸ்? நாம தொழுகிறதுதான் பார்த்து ஆன்மீகவாதின்னு சொல்ல முடியும். இஹ்லாஸ பாக்குறோம் அல்லாஹ், உள்ளத்தை பாக்குறோம் அல்லாஹ், அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அப்ப நாம வெளிப்படையை வச்சு தீர்ப்பளிப்போம், இவரு நல்லவர் தான், நல்ல மனுஷன் என்ன நம்ம சொல்லலாம், அந்த உரிமை நமக்கு இருக்கு. முஸ்லிம் காஃபிர் அப்படிதான் நம்ம அடையாளப்படுத்துறோம், அதனால பிரச்சனை இல்லை. அப்ப இந்த கல்பை சுத்தப்படுத்துவதுதான், இந்த உள்ளத்தை சுத்தப்படுத்தி எந்த விஷயத்திலேயும் கல்புல அல்லாஹ் எல்லாவற்றையும் கவனிக்கிறான், பார்க்கிறான் என்கிற எண்ணத்தோடு மன தூய்மையோடு செய்யப்படுகிற ஒவ்வொன்றும் ஆன்மீகமாக மாறும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வாங்க, தபஸ்ஸுமு ஃபீ வஜ்ஹி அஹீக சதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ சந்தோஷமாக ஒரு புன்சிரிப்பு சிரிப்பதும் சதகாவாகும், நன்மையை பெற்றுத்தரும். அப்படின்னா ஆன்மீகமாகும் அப்படின்னு அர்த்தம்.
என்ன அநியாயம், ஒருத்தரை பார்த்து நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சும்மா சிரிச்ச ஆன்மீகமா? அடுத்தவன் கஷ்டப்படுறான், சிரமப்படுகிற போது அவன் கஷ்டப்படுறானேன்னு அவனுக்கு நாம ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும். உதவி செய்யற அளவுக்கு நமக்கு வசதி இல்லை, அடுத்தவங்கள்ட்ட உடல் ரீதியான உதவியை நம்மளால அவனுக்கு செய்ய முடியல என்றால் குறைந்தபட்சம் யா அல்லாஹ் அவனிடமிருந்து இந்த கஷ்டத்தை நீக்கு என்று அவனுக்காக அவன் இல்லாத நேரத்தில் அவனுக்கு தெரியாம நாம செய்கிற துஆ இருக்குல்ல, அது சதகா, அது ஆன்மீகம். மார்க்கம் சொல்லுது. அப்ப ஆன்மீகம் என்பது வெறும் தொழுகை, வெறும் தஸ்பீஹ் உருட்டுறது என்பதல்ல ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது அதையெல்லாம் தாண்டி அர்த்தமுள்ள ஆன்மீகம் இஸ்லாம். அதெல்லாம் அர்த்தமற்ற ஆன்மீகங்கள், அவைகள் காட்டுகிற ஆன்மீகத்திற்குண்டான வழிமுறைகள் இருக்கு, அது மனசும் ஏத்துக்காது, இறைவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது மாதிரி அர்த்தமற்ற ஆன்மீகங்கள். ஆனால் இஸ்லாம் காட்டுகிற ஆன்மீகம் இருக்குது, அது அர்த்தமுள்ள ஆன்மீகம். மஜ்னூன் ஒருத்தர் பெரிய ஷேக் நின்று தொழுதுட்டு இருக்கிறார், தொழுகையாளி, பெரிய வழின்னு வச்சுக்கோ, தொழுகிறார். பக்கத்துல இருந்த மஜ்னூன் லைலா மேற்கொண்ட காதல்னால, மஜ்னூன்னா பைத்தியக்காரன் தான் அர்த்தம் கிட்டத்தட்ட, அவனுக்கு லைலாவை நினைச்சிட்டான்னா அவனால இருக்க முடியாது. நினைச்சா அடுத்த செகண்ட் அவளை பார்க்கணும். பார்க்கிறானோ இல்லையோ அவள் இருக்கிற வீட்டு சுவற்றையாவது போய் முத்தம் கொடுக்கணும், அப்பத்தான் அவனுக்கு அவளை பார்த்த மாதிரி இருக்கும். அதனால அவன் என்ன செய்யறான், இவர் தொழுகிறார், அவனுக்கு அதெல்லாம் கணக்கு தெரியாது. நீ தொழுவும் போய் என்னமும் செய், பின்னாடி தொழுதுட்டு இருக்கிறவங்கள முன்னாடி கிராஸ் பண்ணக்கூடாது. மஜ்னூனுக்கு அதெல்லாம் சட்டமே கிடையாது. ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருவனுக்கு இது எதுவுமே சட்டத்து கிடையாது. தொழுவும் போது சத்தம் போடக்கூடாதுன்னு அவனுக்கு சட்டம் இருக்கா? அவனை போய் கோச்சிக்கலாமா? கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. கோவப்படுறதுல அவன் தன்னிலை மறந்தவன். அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. நம்ம என்ன செய்யணும், அவனுக்காக துஆ செய்யணும். அல்லாஹ் இந்த சிரமத்திலிருந்து கஷ்டத்திலிருந்து அவனை மீட்டு அவங்களுக்கு நல்லது கூட நம்ம கேட்கணும். அதான் நம்ம வேலை. சரி, இந்த மஜ்னூன் என்ன செஞ்சா, ஒருத்தர் நல்லா தொழுதுட்டு இருந்தாரு, இவன் பாட்டுல லைலாவுடைய ஞாபகம் வந்த உடனே அடிச்சு பிறகு தாம் தும்னு ஓடலாம். ஓடும் போது புழுதி எல்லாம் வீசி, இவர் தொழுதுட்டு இருக்கிறார்ல, இவர் முகம் ஏதோ எல்லாம் புழுதி, இவர் செம்ம கோவம், எப்படியோ தொழுது முடிச்சிட்டார். போனவன் திரும்பி வந்தான். திரும்பி வந்த உடனே செம்ம சத்தம் போட்டார், அறிவில்லை உனக்கு பைத்தியக்கார பையல, தொழுதுட்டு தானே இருக்கேன், தொழுவும் போது எவனாவது இப்படி பண்ணுவானா? தொழுதுட்டு இருக்கேன், என் தொழுகையெல்லாம் வீணா போச்சு நீ செஞ்ச செயலால. என்ன சொன்னா, நீ செஞ்ச செயலால என் தொழுகையெல்லாம் வீணா போச்சு, எனக்கு நிம்மதியே போச்சு, ஒழுங்காவே என்னால தொழ முடியாம போச்சு. அப்ப அவன் சொன்னான், அப்ப நீ தொழுகையே இல்லை. நான் கொண்ட காதல் ரொம்ப ரசமானது, நீ அல்லாஹ் மேல வச்சிருக்க காதல் கொஞ்சம் கூட லாயக்கற்றது. நான் லைலாவை நினைச்சா எதுவுமே எனக்கு கண்ணுக்கு தெரியாது, ஓடுவேன், காலில் செருப்பு இருக்காது, முள்ளு குத்தும் கல்லு குத்தும், வலிக்குமா? வலிக்கவே வலிக்காது. நான் எதை நோக்கி போறேன், என்னுடைய லைலாவை நோக்கி போறேன். அவளை முன்னோக்கி போகும்போது எந்த சிரமமும் எந்த கஷ்டமும் எனக்கு தெரியுதே இல்லை, எதை பத்தியும் யோசிக்கிறது இல்லை. கிரீன் லைட் போட்டிருக்கா, ரெட் லைட் போட்டு, அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. சீக்கிரம் போனா அப்பதான் பார்க்க முடியும்னா, ரெட் இருந்தாலும் போய்கிட்டே இருக்கும் வண்டி, அது பாட்டுல. ரோடு கிராஸ் பண்ணா வண்டி வருதே, அடிச்சிருவானே, செத்து போயிடுவோமே, யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்? என் காதல் அப்படி. என் காதலுக்கு கண் இல்லை, என் காதலுக்கு கண் இல்லை. நான் லைலாவை நினைச்சிட்டா என்னால ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது. என்ன செய்யறேன், எப்படி இருக்கிறேன், எதை பத்தி யோசிக்க மாட்டேன். நினைச்சா அவளை பாக்குறதுக்கு போயிடுவேன், எதுவுமே என் கண்ணுக்கு தெரியாது. என்ன அல்லாஹ் வழங்குற நீ, என்ன அல்லாஹ் தொழுற நீ, பெரிய சூஃபிங்கிற, நீ பெரிய வலிங்கிற, அட்லீஸ்ட் ஒரு தூசி வந்த உடனேயே சிந்தனை எல்லாம் மாறி போச்சுங்கிற, நான் உன்னை மறந்துட்டேங்கிற, அல்லாஹ்வுடைய நினைப்பே எனக்கு இல்லைங்கிற. இப்ப உனக்கும் எனக்கும் பாரு, நான் என் காதலிய, அர்த்தமற்ற காதலி, தேவையில்லாத காதலி, இந்த சாதாரண உலக அன்புக்கே நான் இந்த அளவுக்கு லயித்து போய் அதை நான் அனுபவிச்சு செய்யறேனே, நீ அப்ப அல்லாஹ் வணங்குறவன் எவ்வளவு லயிச்சு போய் செய்யணும், எவ்வளவு லயித்து போய் இருக்கணும். சஹாபாக்களுக்கு அந்த நிலைமை இருந்தது. சஹாபாக்களுடைய தொழுதுட்டு இருந்தாங்கன்னா தலையில காக்கா உட்கார்ந்தா கூட தெரியாது, அசையாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அசையாம நிக்கிறதுனால பறவை உட்கார்ந்துருமா, அது மாதிரி அசையாம தொழுவாங்க சஹாபாக்கள். ஏதாவது பிரச்சனை, ஏதாவது கஷ்டம், ஏதாவது சிரமம், வீட்டுல நம்ம பிள்ளைங்க சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தா தொழுவ முடியுமா? எரிச்சலா வரும், கோபமா வரும். வீட்டுல உள்ளவங்களை திட்டுவோம், பிள்ளைங்களை திட்டுவோம்.
ஆனா அவங்க எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் சட்டம் போட்டு தாராளமா தொழுதுருவாங்க, ஒண்ணுமே காதலே விழாது. அவங்களுடைய லைஃப் முழுக்க எங்கதான் இருக்கும், நான் உண்டு அல்லாஹ் உண்டு, இந்த ரெண்டு தான் தெரியுமே தவிர வேற நடக்கிறது எதுவுமே தெரியாது. காதலித்து பார் உணர்வாய் அப்படின்னு சொல்ற மாதிரி உண்மையிலேயே காதலிச்சவங்களுக்கு தெரியும். கொசு கடிக்கிறது தெரியாது, கூவாத்து நாத்தம் தெரியாது, இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அவளுக்காக வெயிட் பண்றது, அவளோட பேசுறது, அவள் பக்கத்துல அவள் நின்ட்டான்னு சொன்னா அவள்கிட்ட பேசும்போது கூவாராவது என்ன ஒரு இடம் தெரியாது, நாத்தம் பிடிச்ச இடம் தான் அவங்க சந்திக்கிற இடமா இருக்கும், கொஞ்சம் கூட நாராது. அதே அவளை போன பின்னாடி அந்த இடத்துல போய் நிக்க சொல்லுங்க, அவனை 5 நிமிஷம் கூட நிக்க மாட்டான், ஓடி வந்துருவான். கொசு கடிக்கிறது தெரியும், நாத்த அடிக்கிறது தெரியும், எல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. அப்ப அந்த லைஃப் மறக்கணும், மறப்பதுதான் ஆன்மீகம். உள்ளத்தில் அல்லாஹ்வை நிறுத்தி அனைத்தும் பார்ப்பதெல்லாம் எந்த சூழல்களாக இருந்தாலும் அங்க நாம அல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ்வுடைய ஞாபகங்கள் வருவதுதான் ஆன்மீகத்தினுடைய உச்சக்கட்டம். அதனாலதான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கணவன் மனைவியோடு அனுபவிக்கிற சந்தோஷத்துக்கு கூட அல்லாஹ்விடத்தில் நன்மை உண்டு. சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், இது ரொம்ப ஓவரா இருக்குன்னு சொல்லல, நான் சொல்றேன் நம்ம பாஷையில. இல்ல ஒருத்தன் ஆசைக்கு பொண்டாட்டி கூட சேர்றான், சந்தோஷமா இருக்கான், இதுக்கு எதுக்கு நன்மை, இதுக்குமா நன்மை கொடுப்பாங்க அப்படின்னாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அதே ஆசைய அந்த கணவன் அவன் மனைவி அல்லாத வேறொரு பெண்ணின் மூலமாக தீர்த்து கொண்டா அவன் பாவியா, பாவம் சேருமான்னாங்க. ஆமா, அதுக்கு பேர் வேற, அது பாவம் தான். அப்ப அதுக்கு பாவம்னா இதுக்கு நன்மை கிடைக்கதானே செய்யணும். அது பாவம் என்றால் இவன் தன் மனைவி அல்லாத ஒரு பெண்ணோடு சுகம் அனுபவித்தால் பாவம்னா அப்ப மனைவியோடு இருக்கிறதுக்கு நன்மை தானே என்றார்கள் நபிகள் நாயகம் சொன்னார். அப்ப இதையும் ஆன்மீகமாவே காட்டுது மார்க்கம். மனைவியோடு சேர்ந்திருப்பது, பிள்ளைகளோடு சேருவது, அவ்வளவு ஒவ்வொன்றும் நன்மைக்குரியதாக மாறும்னா ஆன்மீகத்தினுடைய வழிகள் என்பதை காட்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார், இரும்பினுடைய துருப்பிடிக்கிற மாதிரி உள்ளமும் துருப்பிடிக்கும், இரும்பு துருப்பிடிக்கிற மாதிரியே உள்ளமும் துருப்பிடிக்கும். ஒரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு சொல்றாங்க, நாம செய்கிற ஒவ்வொரு பாவத்தின் சந்தர்ப்பத்திலேயும் நம்முடைய உள்ளத்துல நம்முடைய கல்புல ஒரு கரும் புள்ளி விழும். ஒரு பாவம் செஞ்சுட்டா ஒரு கரும்புள்ளி விழும். பாவம் அதிகரிக்க 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 இந்த கரும்புள்ளி அதிகரிச்சுக்கிட்டே வரும். ஒரு கட்டத்துல ஒருத்தருடைய பாவம் ரொம்ப அதிகமான போது அவன் உள்ளம் முழுக்க கர்ப்பமாயிடும். அப்படி மாறும் சந்தர்ப்பத்துலதான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற பவர் இந்த உள்ளத்துக்கு இருக்காது. என்னதான் நல்லது சொன்னாலும் ஏத்துக்காது, இந்த உள்ளத்துல போய் சேராது. ஏன்? முழுக்க பாவத்தினால் நிறைஞ்சு போயிடும். அப்ப ஒரு இரும்பு துருப்பிடிப்பது போல உள்ளம் துருப்பிடிக்கும். உள்ளத்துல கரும்புள்ளிகள் சேரும், நம்முடைய பாவங்கள் சேர சேர கரும்புள்ளிகள் சேர்ந்துடும். இப்ப இந்த கரும்புள்ளிகள்ல எல்லாம் அகற்றக்கூடிய மருந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திக்ரு உள்ளங்களுடைய அழுக்கை நீக்கும். அப்ப இறை தியானம், அல்லாஹ்வை பத்தி நினைக்கிற நினைப்பு, அல்லாஹ்வை பற்றி உண்டான சிந்தனை, இந்த சிந்தனை அந்த கரும்புள்ளிகள்ல எல்லாம் அகற்றி ஒரு மனிதனை இறைவனின் பக்கம், இறைவனுடைய சன்னிதானத்தின் பக்கம் அவனை நெருங்குவதற்கு வழிவகுக்கும். அதனாலதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க ஹதீஸ் குதுஸியை, என் அடியான் எனக்காக என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முழம் நெருங்கி வருகிறேன், அவன் என் பக்கம் ஒரு முழம் நெருங்கி வந்தால் நான் ஓடி வருகிறேன், அவன் நடந்து வந்தால், இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்றான்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்களே. இறை நெருக்கம் நாம கஷ்டப்பட்டு போய் சேர்றதல்ல, நாம கொஞ்சம் முயன்றாலே இறை நெருக்கம் ரொம்ப ஸ்பீடா வரும். அல்லாஹ்வுடைய அன்பு ரொம்ப ஸ்பீடா நமக்கு கிடைக்கும். அப்ப அந்த ஆன்மீகத்தினுடைய வழி என்ன அப்படின்னா இதுதான். ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமாக சொல்லுவாங்க 2 விஷயம். ஒண்ணு ஹலாலான விஷயங்கள், ஹராமான விஷயங்கள். ஆன்மீகவாதிங்கிறதுனால அவருக்கு ஹலால் ஹராம் ஆகாது, அவருக்கு ஹராம் ஹலால் ஆகாது. அப்படி ஒரு ஆன்மீகவாதி, நான் பெரிய அல்லாஹ்ட்ட நெருக்கத்தை பெற்றுட்டேன், அதனால எனக்கு இந்த ஹலால்லாம் ஹராம் ஆயிடுச்சு, ஹராம்லாம் ஹராம் ஆயிடுச்சுன்னா அவர் பொய்யர், அவர் வழி அல்ல, அவரை இறைநேசன் ஏற்றுக்கூடாது. சில பேர் அப்படி இருப்பாங்க, தொழுகை கிடையாது, ஒண்ணும் கிடையாது, என்ன அதெல்லாம் ஸ்ட்ரைட்டா தொழுதுட்டு இருக்கேன், அல்லாத ஸ்ட்ரைட்டா தொழுதுட்டு இருக்கேன். தொழுகை இபாதத்து கண்டிப்பா, இன்னும் சொல்ல போனா இதுதான் உயிர் மூச்சு, இது கண்டிப்பா இருந்தே ஆகணும்.
நான் எங்களுக்கு மட்டும் இதெல்லாம் ஹலால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் ஹலால ஹலால் தான், ஹராமா ஹராம் தான் சொல்லிட்டான். எல்லா பெண்களும் ஒரு நைஸா ஒரு இது செஞ்சு 11 மனைவிமார்கள்ல ஒரு மனைவியினுடைய வீட்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா அந்த அம்மா தேன் கொடுக்குறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடுறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு இனிப்பு ஏற்கனவே பிடிக்கும், இனிப்புனா ரொம்ப ருசிச்சு சாப்பிடுவாங்க, அதனால தேனை சாப்பிடுறாங்க. உடனே மற்ற மனைவிமார்கள்லாம் பிளான் போட்டாங்க, எங்க எப்ப போனாலும் அங்க போய் நல்ல சாப்பாடு சாப்பிடுற மாதிரி தேன் குடிக்கிறாங்களே, இப்ப என்ன பண்றது, குடிக்க விடாம ஆக்கணும், அதுக்கு என்ன செய்யறது, நீங்க வந்தாலே ஏதோ ஒரு ஸ்மெல் வருதே நைஸா சொல்லி பார்ப்போம். அந்த வீட்டுக்கு போயிட்டு என் வீட்டுக்கு வந்தாலும் நான் அப்படி சொல்லணும், அந்த வீட்டுக்கு போயிட்டு உன் வீட்டுக்கு வந்தாலும் நீ அப்படி சொல்லணும். 4 பேரு அப்படி சொன்னா என்ன செஞ்சிருவோம், ஆஹோ உண்மையிலேயே அப்படித்தான் போல, நம்பிடுவோமா இல்லையா? இப்படி ஒரு பிளான் போட்டாங்க. பிளான் போட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க போய் தேன் குடிச்சிட்டு வந்த உடனேயே உங்கள்ட்ட ஒரு மாதிரியா ஸ்மெல், என்ன சாப்பிட்டீங்க, தேன் தான், அப்படியா ஒரு மாதிரியா இருக்கு நல்லா அப்படின்னாங்க. இன்னொரு சந்தர்ப்பத்துல வேற ஒரு வீட்டுக்கு அந்த அம்மாவும் சொல்றாங்க, என்ன ஒரு மாதிரியா வாட வருது, அப்படியா என்ன தேன் தான் குடிச்சேன், தேனா அப்ப அதான் போல தெரியுது ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா, சரி நான் இனி தேனை தொடவே மாட்டேன். எல்லாரும் சொல்ல ஆளுக்கு சொல்றீங்க, அதனாலதான் ஸ்மெல் வருதுன்னு வேற சொல்றீங்க, அதனால இனினா தேனை தொடவே மாட்டேன். நாங்க லிமத்து ஹர்ரிமுமா ஹல்லல்லாஹு லக்குன்னா அல்லாஹ் நபியே அல்லாஹ் ஹலாலாக்குன உடனே நீங்க எப்படி ஹராமாக்கலாம், தொடமாட்டங்களாம் சொல்லாதீங்க, அது ஒரு பெரிய பிளான், அது ஒரு பெரிய பிளான். சில மனைவிமார்கள்லாம் அப்பெல்லாம் பண்ணுவாங்க, என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்து அதுதான் இப்படி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் அது பெரிய பிளான், தன் பக்கம் இழுப்புறதுக்கு இழுத்து வைக்கிறதுக்காக உண்டான பிளான், அதெல்லாம் முறியடிங்க என்று அல்லாஹ் சொன்ன. அப்ப நபிக்கே ஒரு ஹலால அல்லாஹ் ஹராமாக்க அனுமதிக்கல. அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப நெருக்கத்தை பெற்றுட்டேன், அதனால நான் தொழுவலன்னா பரவாயில்ல, நான் ஜக்காத் கொடுக்கலன்னா பரவாயில்ல, நான் ஜக்காத் வாங்குறதுதான் வாங்கிட்டே இருப்பேன், நான் கொடுக்கவே மாட்டேன், இப்படியெல்லாம் சொல்றவர் உண்மையான வழியாக, உண்மையான இறைநேசராக, உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கும். அதனாலதான் இஸ்லாம் அர்த்தமுள்ள ஆன்மீகத்தை மட்டும் காட்டிச்சு. இப்ப மற்ற இடங்கள்ல எல்லாம் பாருங்களேன், சர்வசாதாரணமாக ஒருத்தன் மேல வைக்கிற நம்பிக்கையே, ஒரு ஆன்மீகவாதின்னு வைக்கிற நம்பிக்கையே அவன் கெட்டு போறதுக்கு காரணமா அமையுது, இவன் கூட சேர்ந்து கெட்டு போறதுக்கு காரணமா அமைஞ்சது. இங்க ஆன்மீகம் ரொம்ப தெளிவா இருக்கு. ஆன்மீகம் அப்படின்னா இதுதான், இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இஸ்லாம் மார்க்கம் எதையெல்லாம் ஆகுமானதாக காட்டி இருக்கிறதோ அதன் மூலமாக இறைவனை அடைவது, எதெல்லாம் மார்க்கம் ஹராம் என்று சொல்லி இருக்கிறதோ அதையெல்லாம் தவிர்ப்பதின் மூலமாக அல்லாஹ்வை அடைவது. ஆன்மீகம் என்பது தனியா இறைவனை அடைவது மட்டுமல்ல, வெறும் இபாதத் மட்டுமல்ல, அது உலகத்தை அனுபவிப்பதோடு, உலகத்தை ரசிப்பதோடு, ஆகுமான வழிகளில் உலகத்தை அனுபவிப்பதோடு, ஹலாலான வழிகளில் உலகத்தை சேர்த்துக் கொள்வதோடு அல்லாஹ்வையும் நினைப்பது, அல்லாஹ்வையும் அனுமதிப்பதே ஆன்மீகம் என்கிற தெளிவான விஷயத்தை மார்க்கம் இஸ்லாம் நமக்கு உணர்த்துகிறது. எனவேதான் இஸ்லாம் அர்த்தமுள்ள ஆன்மீகமாக உலகத்தில் திகழ்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மையும் உண்மையான ஆன்மீகவாதிகளாக அல்லாஹ் மாற்றுவானாக. உண்மையான ஆன்மீக கொள்கையில் அல்லாஹ் நம்மை ஈடுபடச் செய்வானாக. நம்முடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய அழுக்குகளை, கசடுகளை அல்லாஹ் நீக்கி அல்லாஹ்வை முழுமையாக உள்ளத்தில் தரிபடுத்தி வணங்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. நம்முடைய இபாதத்துகளில் இருக்கிற ரியா எனும் முகஸ்துதியை நீக்கி இஹ்லாஸ் என்னும் மன தூய்மையை ஒவ்வொரு அமல்களிலும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد وبارك وسلم عليه. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتخشعنا وتضرعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.
سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمة الله وبركاته